ரேஷன் கடைகளில் முறைகேடுகளை தடுக்க பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் என்ற அதிநவீன கருவி பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் வாங்காத பொருட்களை வாங்கியதாக குறும் செய்து வருவதாக சேலத்தில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் என்ற கருவி பயன்படுத்தப்பட்டு வருகிறது. குடும்ப அட்டைதாரர்கள் வாங்கும் பொருட்களின் அளவு இந்த கருவியில் பதிவு செய்யப்பட்டு பயனாளர்களின் மொபைலுக்கு குறும் செய்தியும் அனுப்பப்படுகிறது. முறைகேடுகளை தடுக்கும் வகையில் இந்த கருவி அறிமுகப்படுத்தப்பட்டாலும் வாங்காத பொருட்களுக்கும் குறுஞ்செய்தி வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் சேலம் அன்னதானப்பட்டி நடேச நகரில் உள்ள ரேஷன் கடையில் பாதிக்கப்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. போன மாசமும் பாருங்க, இந்த கார்டில் சக்கரை வாங்கவே இல்லை, சக்கரை மட்டும் தான் வாங்கியிருக்கு. இதில் பாருங்க, சமையல் என்ன என்ட்ரி பண்ணிருக்காரு, ஆனால் சமையல் என்ன தரல. மறுபடியும் வந்து கேட்டதுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. இந்த டைம் இப்போ ஆன்லைன் பண்ணிட்டாங்க இல்லைங்களா, ஆன்லைனில் பண்ணதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் வருது இல்லை. எஸ்எம்எஸ் எப்படி வருதுன்னா, சக்கரை மட்டும் வாங்கினதுக்கு வரல, கூட சீமனை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி வந்திருக்கு. ஆனால் இங்கே சீமனை வாங்கவே இல்லை. இப்போ ஏழை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த அரிசி எங்கே போகுது, இந்த சீமனை எங்கே போகுது?